இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக மிச்சம் இருந்தது. அதே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு பொடி இட்லி மாதிரி தனுஜுக்கு வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் குழம்பு ரெசிபி பொடி தான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, இல்லை இந்த வெதருக்கு நம்ம உடம்புக்கு சூடு கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னென்னா கொழுப்பருப்பு தான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு ஹார்ஸ் கிராம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட 3 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வந்து காஞ்ச மிளகா, கொள்ளுப்பருப்பை மட்டும் நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு வாசனை வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இதோட அந்த ஸ்பைசஸ்க்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து கருகாமல் வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2-3 வீக்ஸ்க்கு வந்து கெடாது. இது குழம்பு செய்யும் போது இந்த தேவையான அளவுக்கு பொடியை மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தக்காளி, தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு புளிக்கரைச்சலோடு கொதிக்க வச்சு தாளித்து எடுத்திங்கன்னா குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மாவுமே காலி ஆகிட்டு இருந்தது. மாவு இல்லைன்னா வேலையே ஓடாது. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். என்னோடய வீட்டில் நான் தான் ஃபஸ்ட் பார்ன், அதாவது மூத்த பொண்ணு. எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் நாங்கள் க்ளோஸோ இல்லை எந்த ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி அடிச்சிட்டதும் கிடையாது. நாங்கள் எங்களோட ஓன் வேர்ல்டு, ஓன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இருந்துட்டோம். 2023 அப்பா வந்து தவறுனதுக்கப்புறம் அப்படியே எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து மாறிடுச்சு. எல்லா ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்க்கு அப்பா ஏதாவது எனக்கு வாங்கி கொடுப்பாரு, பர்த்டேவோ வெட்டிங்டேவோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த என்னோடய தம்பி வந்து எடுத்திருக்கான். தம்பிங்க 2 பேருமே அப்படி தான். ஸோ இதே மாதிரி தான் இந்த சாரீ வந்து 2 பேருமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வைலட், ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற சாரீ. எப்படி இதெல்லாம் யோசிச்சா அப்படின்ற மாதிரி தோணுச்சு பார்க்கும்போது. ஸோ உங்கள் சிப்ளிங்ஸ் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.